இருக்கலே பெரிய கொடுமை என்னன்னா, இவர்கள் குடுத்த வாக்குறுதி தான். இவங்க வந்து நாங்க வந்தப்ப செவிலியர்களுக்கு நாங்க வந்தோனே பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வந்த அ ம ஜாயின் பண்ண செவிலியர்கள். அங்க இருக்கிற மத்த எல்லா ஊழியர்களும் நீங்க பெர்மனன்ட் பண்ணிட்டீங்க. இவர்கள் மட்டும் ஏன் பெர்மனன்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு பெரும்பாலும் டாக்டர்கள் செய்ற அனைத்து வேலையும் அவங்க செய்றாங்க. ஆமா. அவங்க தான் வந்து பெரும்பாலும் பிரசவத்திலருந்து எல்லாமே அவங்க தான் செய்றாங்க. ஸோ அத பெர்மனன்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒவ்வொன்னையும் சாதாரணமா இன்னைக்கு வந்து ரூ. 7,000 சம்பளம், அப்புறம் 14, இப்ப 17, 18,000 வாங்குறாங்க. ஒவ்வொன்னையும் அவங்க போராடிய வாழ்க்கைய நடத்த வேண்டியிருக்கு. என்ன பிரச்சனை இவர்கள் இதான் சரி பண்றது? எல்லா துறையும் மோசமா இருக்கு. இதே தான் ஆசிரியர்கள் வந்து இந்த டெம்பரரியா இருந்த 18,000 பேர் இருக்காங்க. ஸோ அவர்களை வந்து அவங்கள வந்து அ சி சீக்கிரம் நியமிங்கன்னு சொல்லி, அவங்கள பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்லயே ஆர்டர் போட்டாச்சு. எத்தன வருஷமா இவங்க வந்து அ ம அ 8,000 சம்பளத்துல அவங்க வேலை பார்ப்பாங்க. முன்னாடியே நீங்க இந்த மாரியான நியமனம் குடுக்கலன்னா, அவங்களோட கிட்டத்தட்ட 22 வயசு, 23 வயசுல வேலைக்கு சேர்ந்த பலர் வந்து இப்ப 40 வயசு ஆச்சு. இப்ப போய் அவங்க புது வேலையெல்லாம் தேட முடியாது. மொத்தமா தமிழக மக்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. எல்லா துறையிலும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.